ராதிகா சரத்குமார் நடித்த தாய் கிழவி ஒரு செம்மையான அட்வான்ஸ் புக்கிங் எடுத்திருக்கு. டே 1 செம்ம ஓப்பனிங் வரப்போகுது. எவ்வளோ ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு, இந்த படம் டே 1 எவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். தமிழ்நாடு தவிர மற்ற ஸ்டேட்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பார்ப்போம். இது இல்லாம தெறி ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆகுது. இந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் இந்த படமே டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இது இல்லாம இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்க படங்களோட வசூல் அதெல்லாம் என்னென்ன நிலைமையில இருக்கு, எந்த படம் இப்போதைக்கு பெட்டரா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பார்ப்போம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, லியோ அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து அன்பெனும் அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இதை ரொம்ப சரியா கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் ஸ்ரீ பிரவீன், மிஸ்டர் மணிவண்ணன், கண்ணன் இளவட்டம், செல்வநாயகம் திலக்ஷன் அப்படிங்கிறவர், அப்புறம் சாவித்ரி கே. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட், அதாவது ஒரு படத்தோட அந்த மைய கதையை வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட்டா ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஈஸியா தான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த கான்செப்ட் ஆர்ட்ல உங்களுக்கு அது என்ன படம் தெரியுதான்னு கமெண்ட்ல போடுங்க. வசூல்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த வீடியோவுக்கு அதையுமே கொடுத்துருங்க. மயிலாடு அப்படிங்கிற படம் நேற்று தமிழ்நாட்டில் 14வது நாள் வெறும் 5 லட்சம் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 3,74,00,000 இந்த படம் வந்து இதுவரையும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கெல்லாம் சுத்தமா இருக்காது. செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அப்படிங்கிற படம் டே 7 தமிழ்நாட்டில் 16 லட்சம், இந்தியாவில் 20 லட்சம், 80 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1,24,00,000 இந்தியாலையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட். கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற படம் நேற்று 13வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 33 லட்சம், உலகம் முழுக்க 41 லட்சம், 8 கோடியே 51 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 12 கோடியே 33 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு இந்த கப்புள் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் அபிஷன் ஜீவின், அனசுரா ராஜன் அவர்கள் நடித்த வித் லவ் தொடர்ந்து நல்ல கலெக்ஷன். நேற்று 21வது நாள் தமிழ்நாட்டில் 48 லட்சம், உலகம் முழுக்க 51 லட்சம், 27 கோடியே 19 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 36 கோடியே 61 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட். அப்புறம் ஹே பல்வந்த் அப்படிங்கிற படம் நேற்று 7வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 51 லட்சம், உலகம் முழுக்க 57 லட்சம், டோட்டலா 7 கோடியே 63 லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 9 கோடி பட்ஜெட். அப்புறம் பம்பு கட் 2 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம் நேற்று 7வது நாள் 35 லட்சம் இந்தியாவில், ஓவர்சீஸ்ல 37 லட்சம், உலகம் முழுக்க 72 லட்சம், டோட்டலா 12 கோடியே 83 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. இதுல ஓவர்சீஸ்ல மட்டுமே 8 கோடியே 79 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்குங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. அப்புறம் ஷாஹித் கபூர் அவர்களோட ஓ ரோமியோ படம், இந்த படம் நேற்று 14வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 48 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 78 லட்சம், 73 கோடி கிட்ட இந்தியாவில் கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட வந்திருக்கு. 98 கோடியே 45 லட்சம், 100 கோடி பட்ஜெட். ஸோ இந்த வீக்கெண்டுக்குள்ள இந்த படம் ஒரு பிரேக் ஈவென்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் துணிவு ரீரிலீஸ்ல நேற்று 7வது நாள் 7 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 88 லட்சம் இந்த படம் வந்து இந்த 7 நாள்ல கலெக்ட் பண்ணிருக்கு. கில்லி ரீரிலீஸ்ல நேற்று 7வது நாள் தமிழ்நாட்டில் 23 லட்சம், இந்தியாவில் 25 லட்சம், 3 கோடியே 18 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியாவில் வந்து 3 கோடியே 47 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ரீரிலீஸ்ல இதை வந்து நம்ம மற்ற படங்களோட ஒப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த படம் ஒரு ரெக்கார்டு ஒன்று வச்சிருக்கு. மறுபடியும் இது செகண்ட் ரீரிலீஸ் தான். இதுல இவ்வளவு கலெக்ட் பண்றதே எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் தான். அப்புறம் பிப்ரவரியில நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல நம்ம சில படங்களை மட்டும்தான் கவர் பண்ணோம். இப்போ மொத்தமா பிப்ரவரியில ரிலீஸ் ஆன தமிழ் படங்களோட கலெக்ஷன், அது டாப் வைஸ் இல்லாம ரிலீஸ் ஆன டேட் வைஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ யோகிடா அப்படிங்கிற படம் 97 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெட் லேபிள் அப்படிங்கிற படம் 15 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கில்லி மாப்பிள்ளை 4 லட்சம், வித் லவ் 36 கோடியே 61 லட்சம் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. காதல் கதை சொல்லவா 78 லட்சம், மயிலாடு 3 கோடியே 74 லட்சம், பூக்கி 1 கோடியே 39 லட்சம், மயிலாஞ்சி அப்படிங்கிற படம் 18 லட்சம், ட்ரீம் கேர்ள் 3 லட்சம், ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அப்படிங்கிற படம் 70 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தெரிஞ்சா காதலிங்க அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் தெரியவே இல்லை. வெறும் 6 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. லவ் சப்ஸ்கிரைப் ஷேர் அப்படிங்கிற LSS அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 35 லட்சம். மை டியர் டாலி அப்படிங்கிற படம் 12 லட்சம், சிவசம்போ அப்படிங்கிற படம் 7 லட்சம், MG24 அப்படிங்கிற படம் 3 லட்சம். இதெல்லாம் இந்த பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆன படங்கள். அதாவது போன வாரம் வரையும் ரிலீஸ் ஆன படங்கள். இப்போ இந்த வாரம் தான் தாய் கிழவி, ஆழி,
இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுதுல்ல, இதை கணக்குல சேர்க்கல. போன வாரம் வரையும் ரிலீஸ் ஆன படங்களோட நிலைமை இதுல நம்மளுக்கு ஒரு 2, 3 படங்களுக்கு மேல ரிலீஸ் ஆனதே நிறைய படங்கள் தெரியாது. அதுலயும் பாருங்க இந்த படங்கள்லாம் சாதாரணம் கிடையாது. இந்த படம்லாம் வெறும் 10 லட்சம் 20 லட்சம் பட்ஜெட் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. இப்ப யோகிடா வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் இருக்கு. கண்டிப்பா இது எல்லாமே கோடிகள்ல தான் இருக்கு. இதெல்லாம் வெறும் 7 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடிக்கு கம்மியா நிறைய படங்கள், 50 லட்சத்துக்கு கம்மியா நிறைய படங்கள். இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்திலே இவ்ளோ படம் ரிலீஸ் ஆகுது. அதுல குறிப்பிட்ட ஒரு 2 படம் 3 படம் தான் நம்மளுக்கே தெரியுது. அந்த 3 படத்துல 2 படமோ 1 படமோ தான் பெரிய வெற்றி படமா அமையுது. இப்போ இந்த மாசத்துல வித்லவ தாண்டி ஏதாவது ஒரு தமிழ் படம் வெற்றி படமா அமைஞ்சுதான்னா இல்ல. முக்கியமா விஜய் சேதுபதி அவர்களோட பேரை யூஸ் பண்ணி அவரோட போட்டோவை யூஸ் பண்ணி காதல் கதை சொல்லவான்னு ஒரு படம் வந்து அந்த படமே ஹியூஜ் டிசாஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு தமிழ் சினிமா இருக்கு. தமிழ் சினிமா இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நடுவுல வித் லவ் மாதிரி ஒரு படம், தலைவர் தம்பி தலைவன் மாதிரி ஒரு படம், அப்புறம் வந்து தாய் கழுவி மாதிரி ஒரு படம். இந்த படங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றி படமா அமையுது, பெரிய லாபத்தை கொடுக்குது. ஆனா அது எல்லா படத்துக்கும் அமையுதா? கூடவே வர ஒரு 10 படத்துக்கு அது நடக்குதான்னா இல்ல. மீதி வர 10 படங்கள் என்ன படம்னே நம்மளுக்கு தெரியல. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாசத்துக்கு ஒரு 30 படம் வருது. அதுல வெறும் 2 படம் நம்மளுக்கு தெரியறதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த அளவுக்கு தான் இப்போதைக்கு தமிழ் சினிமா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போற சில படங்கள், அதுல வந்து ஆர்யா அர்ஜுனன் அவர்கள் நடித்த 4த் ஃப்ளோர் அப்படிங்கிற படம். இந்த படம் ஃபைனலா தமிழ்நாட்டுல அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு 10ல இருந்து 11 லட்சம் டே 1 கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆழி அப்படிங்கிற படம் சரத்குமார் அவர்கள் நடித்த இந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு தமிழ்நாட்டோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் 9 லட்சம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15ல இருந்து 20 லட்சம் கிட்ட கூட கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தெரி ரீ ரிலீஸ் இந்த படம் வந்து ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 31 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 36 லட்சம் இந்தியாவிலும் கலெக்ட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50ல இருந்து 60 லட்சம் தமிழ்நாட்டிலே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தாய்க்கிழவி ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்க அட்வான்ஸ் புக்கிங்ல. நேத்து ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல 1 கோடிக்கு மேல தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1 கோடியே 3 லட்சம் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியாவில் 1 கோடியே 14 லட்சம். கர்நாடகால 7 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்குங்க அட்வான்ஸ் புக்கிங்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் 1.5 இருந்து 1.25 கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அது வேர்ட் ஆஃப் மவுத்ல போகும். அது கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டாக் இருக்கு இந்த படத்துக்கு. இது இல்லாம கர்நாடகால மத்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஓவர்சீஸ் அது இதுன்னு சேர்த்து அதுவே மொத்தம் ஒரு 30 லட்சம் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 கோடிக்கு மேல கூட இதுக்கு எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு டாக் இருக்கு. படத்தை ஆல்ரெடி பிரஸ் ஷோல பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் 80ஸ்ல ஹீரோயினா 80s 90ஸ்ல 80s தான் 90ஸ்ல கூட அவங்க பெருசா ஹீரோயினா வரல. 80ஸ்ல ஹீரோயினா இருந்த ஒருத்தவங்க இப்போ ஒரு கேரக்டர் ரோல் அவங்க தான் அந்த கதையோட மைய கருவே அவங்க தான். அவங்கள வச்சு ஒரு படம் எடுத்து அதை சிவகார்த்திகேயன் பேனர்ல சிவகார்த்திகேயன் அவர்களோட தயாரிப்புல அதாவது அவர் அந்த உண்மையிலே அந்த லெவல பெரிய ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. அவருக்கு உண்மையிலே பாராட்டி இந்த அளவுக்கு தான் ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணணும்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ தாய் கிழவி டே 1 எவ்வளவு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் சிறை படத்தோட கலெக்ஷனை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம். அதோட அப்டேட்டட் ரிப்போர்ட் நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு. தமிழ்நாட்டுல 26 கோடியே 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 95 லட்சம், 32 கோடியே 65 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 5 கோடி பட்ஜெட், 4 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், 13 கோடியே 93 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்குங்க. ஒரு சரியான பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்குங்க இந்த படம். அதாவது சில படம் மட்டும்தான் எல்லாராலையும் பெரிய அளவுல நல்ல சினிமான்னு பாராட்டப்பட்டு அது மக்கள் கிட்ட இருந்து வரவேற்பு வந்து அது பெரிய அளவுல வசூல் ரீதியா வெற்றி படமாவும் அமையும். இந்த படத்துக்கு முக்கியமா வேர்ட் ஆஃப் மவுத் ஒரு முக்கியமான காரணம். இந்த படத்தை எல்லாரும் வேர்ட் ஆஃப் மவுத்தை வச்சுதான் இந்த படம் பெரிய அளவுல வெற்றி படமா அமைஞ்சது. எல்லாரும் அப்பதான் தியேட்டருக்கு போனாங்க. இது ஃபர்ஸ்ட் டேவே ஒரு 20 கோடி வசூல் பண்ணி மொத்தமா 32 கோடி 33 கோடி வசூல் பண்ணல. இது வந்து முதல் நாள் எப்படி வசூல் பண்ணிச்சுங்கிறத நம்ம சேனல்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். வேர்ட் ஆஃப் மவுத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர்ல தான் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா வச்சு. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.